ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சார் வணக்கம். வணக்கம் சார், இப்போ டீலிமிட்டேஷனை பொறுத்தளவில் இந்தியா முழுக்க திரும்ப ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. நாளைக்கு பார்லமெண்ட்ல டீலிமிட்டேஷன் பில்லை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. தமிழ்நாட்டில் திமுக ஒரு முக்கியமான இஷ்யூவாக டீலிமிட்டேஷனை கையில் எடுக்கிறாங்க. ஸ்டாலின் அவர்கள் காட்டமான ஒரு வீடியோவையும் அவர் வெளியிடுறாரு. எப்படி பார்க்குறீங்க? ஒன்று, டீலிமிட்டேஷனோட இம்பேக்ட் என்ன? ரெண்டாவது, திமுக அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக கையில் எடுக்கிறாங்க. எலெக்ஷன்ஸில் அது என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும்ன்ற கேள்வியும் இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கேப்ரியல். ஏன் மோடி கவர்மெண்ட் இதை எலெக்ஷன் டைமில் செய்கிறாங்கன்னு தான் புரியல. முதல்ல இந்த டீலிமிட்டேஷன்னா என்னென்னா, மக்கள் தொகை அடிப்படையில் மக்களவை, தட் இஸ் லோக்சபா அண்ட் அசம்பிளிஸ், மாநில சட்டமன்றங்களுக்கு தொகுதி மறுவரை செய்வது மக்கள் தொகை அடிப்படையில். இப்போ இருக்க தொகுதிகள் வந்து 1971 மக்கள் தொகை அடிப்படையில் கொண்டு வரப்பட்டது. ஆக்சுவலாக அதில் வந்து சிக்கல்களும் இருக்குது. இப்போ வந்து ஒரு மாநிலம், இப்போ நமக்கு வந்து ஒரு லோக்சபாவுக்கு வந்து 8 லட்சத்துலேருந்து 10 லட்சம் ஓட்டர்ஸ் இருக்காங்கன்னா, யூபியிலலாம் படினா கிட்டத்தட்ட உங்களுக்கு 25 லட்சத்துக்கு மேலெல்லாம் போகுது. அது ரொம்ப ஆபத்தானது. ஒரு யூனியன் டெரிட்டரியோட ஓவரால் பாப்புலேஷன் ஈக்குவலாகவே இருக்குது. ஸோ இது என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, மக்கள் தொகையை நம்ம கட்டுப்படுத்தணும்னு 1971 இந்திரா காந்தி பிரதமராக இருக்கும்போது மிகப்பெரிய அளவில் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு தென் மாநிலங்கள் அதை கணிசமான அளவு மக்கள் தொகையை கட்டுப்படுத்தினேன். ஆனால் வட மாநிலங்களில் அதை கட்டுப்படுத்த முடியல. மக்கள் தொகை பெருகிக்கிட்டே போச்சு. இப்போ தான் மொள்ள ஸ்டெபிலைஸ் ஆக ஆரம்பிச்சு. 71 மேற்கொள்ளப்பட்ட சென்சஸ் அடிப்படையில் தான் நமக்கு வந்து 41 மக்களவை தொகுதியாக இருந்தது 39 குறைஞ்சது. அப்பயே நம்ம 2 சீட்டை இழந்தோம். ஆக்சுவல் இந்த பிரச்சனை 2001 ஆண்டு அன்றைய வாஜ்பாய் அரசு, என்டிஏ கவர்மெண்ட், திமுகவும் அங்கம் வகித்த வாஜ்பாய் அரசில் எழுந்த பொழுது அப்போ அவங்க என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, தென் மாநிலங்களுக்கு பாதிப்பு ஏற்படும், இந்த பிரச்சனையில் இப்போ கை வைக்க வேணாம், அடுத்த 25 ஆண்டுகளுக்கு 71 சென்சஸ் படியே வந்து மக்கள் தொகை, இது மக்களவைகள் மற்றும் அசம்பிளி, லோக்சபா எம்பி சீட்ஸ் அண்ட் அசம்பிளி சீட்ஸ் கண்டினியூ ஆகும். ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஃப்ரீசிங் ஆஃப் டீலிமிட்டேஷன் சீட்ஸ், டீலிமிட்டேஷன் ப்ராசஸ்ன்னு லோக்சபா அண்ட் அசம்பிளி சீட்ஸ். இப்போ மோடி கவர்மெண்ட் வந்தோடனே இவங்க என்ன பார்க்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு வந்து இந்த ஹோல் ப்ராசஸ்லேயே வந்து ஹிந்தி பெல்ட்டில் பிஜேபிக்கு செல்வாக்கு அதிகமாக இருக்குது. தென் மாநிலங்களில் ரொம்ப கம்மியாக இருக்குது. வடகிழக்கு மற்றும் கிழக்கில் வந்து பெங்காலெல்லாம் பெரிய அளவில் உங்களுக்கு எதிர்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வந்து மக்கள் தொகை அடிப்படையில் நம்ம டீலிமிட்டேஷனை பண்ணிட்டோம்னா நமக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் கிடச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து புது பார்லிமெண்ட்டை கட்டினதே வந்து பார்த்தீங்கன்னா 800 சொச்சம் பேர் உட்கார மாதிரி தான் மோடி கட்டியிருக்கார். உங்களுக்கு அந்த கொரோனா பீக்கில் இருக்கும்போது கட்டினாங்க. 850 உறுப்பினர்கள் வரைக்கும் மக்களவையில் உட்காரத்துக்கான சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. லோக்சபாவில் ராஜ்யசபாவில் கை வைக்கல. அது இப்போ இருக்க அதே ஸ்ட்ரென்த் தான் இருக்குது, 200+ தான். ஸோ 850 வரைக்கும் இப்போ போகுது. 850 வரைக்கும் போகுதுன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஹிந்தி பெல்ட்டு சவுத்துலேயும் ஓரளவு உங்களுக்கு இப்போ வந்து கர்நாடகா, தெலுங்கானாவில், ஆந்திராலெலாம் இருக்குது. எல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ 850 சீட்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் போகலான்றாங்க. 850 சீட்ஸ்னால் வந்து உங்களுக்கு வந்து மினிமம் மெஜாரிட்டின்றது 426. அவங்க வந்து நார்த்தன் இந்தியா, சென்ட்ரல் இந்தியா அதுலேருந்தே வந்துடும். அவங்களுக்கு வந்து இப்போ சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதால சவுத்து அவங்கள பற்றி, அதாவது பிஜேபி அப்போஸ் பண்ணக்கூடிய ஸ்டேட்ஸ் வந்து எங்கள் கையை விட்டு போனாலும் கவலை இல்லைன்ற முடிவில் தான் இதை எடுக்கிறாங்க. இதில் இன்னொரு கொடுமை என்னென்னா, லேட்டஸ்ட் சென்சஸ் அடிப்படையில் தான் நீ வந்து டீலிமிட்டேஷனை பண்ணணும். அப்படி பார்த்தா லேட்டஸ்ட் சென்சஸ்ன்றது வந்து 2011 பிறகு நம்ம எடுக்கல. கொரோனாவில் 21 எடுக்க வேண்டியது இப்போ தான் எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லுது, 2011 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், 2011 சென்சஸை வச்சு நாங்கள் டீலிமிட்டேஷன் பண்ண போகிறோம். இது டீலிமிட்டேஷன் சொல்லாமல், அதை பிரதானமாக சொல்லாமல், விமன் ரிசர்வேஷன் பில், 3/1 மக்களவை இடங்கள் மற்றும் மாநில சட்டமன்றங்களில் 3/1 இடங்களை வந்து பெண்களுக்கு ஒதுக்கக்கூடிய அந்த விமன் ரிசர்வேஷன் பில், பெண்களுக்கான இடஒதுக்கீடு 29 மக்களவை தேர்தல்களே நாங்கள் நிறைவேற்றணும்னு பார்க்குறோம். அதனால் வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில், டீலிமிட்டேஷன் 1, விமன் ரிசர்வேஷன் பில் ரெண்டையும் சேர்த்து நாளைக்கு கொண்டு வராங்க. 16, 17 விவாதம் நடக்குது. 17ஆம் தேதி வந்து பிரதம மந்திரி பதில் சொல்கிறாரு. லோக்சபாவில் நிறைவேறிச்சுன்னா ராஜ்யசபாவில் நிறைவேற்றணும். இதில் கொடுமை என்னென்னா, அவ்வளோ சீக்கிரம் அவங்களால் நிறைவேற்ற முடியாது. ஏன்னா இது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லுன்றதுனால அரசியல் சட்டத்தை திருத்த மசோதா, அரசியல் சாசன திருத்த மசோதான்றதுனால 3/2 மெஜாரிட்டி தேவை கண்டிப்பாக. நீ ஹிந்துல அழகாக போட்டிருக்காங்க என்னென்னா, the opposition support is critical for the passage of 3 bills intended to enable the implementation of the women reservation policy ahead of the 29 general election. அதாவது 2029
தேர்தல்களை ஒட்டி பெண்கள் 1/3 இடஒதுக்கீடு வகை செய்யும் 29ஆம் ஆண்டு 2029 இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வருவதற்கு எதிர்க்கட்சிகளின் ஒற்றுமை மிகவும் அவசியமானது. The government currently falls short of 2/3 majority required to push through a constitutional amendment bill. அரசியல் சாசன திருத்தத்தை கொண்டு வருவதற்கு அரசுக்கு தேவையான 3/2 பெரும்பான்மை மோடி அரசுக்கு இல்லை. The bills are scheduled to be debated in the Lok Sabha on 16th and 17th April. With the present strength of the Lok Sabha at 540, at least 360 members would need to vote in favor if all are present. அதாவது ஏப்ரல் 16, 17 நாளை மறுநாள் மக்களவையில் இது குறித்து விவாதம் நடைபெறுகிறது. மக்களவையின் தற்பொழுதைய எண்ணிக்கை 540, குறைந்தபட்சம் 360 உறுப்பினர்களின் ஆதரவு தேவை. 3/2 எல்லாரும் ப்ரெசண்டாக இருந்தாங்கன்னா. At present, the BJP-led National Democratic Alliance (NDA) has 293 members. 293 தான் இருக்காங்க NDA. உங்களுக்கு வந்து India Bloc has 234. The Prime Minister Narendra Modi is expected to reply to the debate. 17 பிரதமர் பேசுறார். The Congress, DMK, the Trinamool Congress and the left parties together, accounting for 152 MPs, have voiced strong objection to the bills. Congress, திரிணாமுல் காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழகம், இடதுசாரிகள் உள்ளிட்டவை 152 எம்பிஸ் இருக்காங்க. அவங்க இந்த மசோதாக்களுக்கு, இந்த அரசியல் சாசன திருத்த மசோதாக்களுக்கு எதிராக தெளிவாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, the BJP's key ally, the Telugu Desam, which has 16 MPs, is also concerned about the lack of clarity. While we believe the BJP will not indulge in any misadventure, they should not have been left ambiguous, as senior TDP leader said. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த அளவுக்கு இந்த பிரச்சனை போகாமல் ஒரு கட்சியால் தடுத்திருக்க முடியும், மோடிக்கு கடிவாளம் போட்டிருக்க முடியும். அது யாருன்னா தெலுங்கு தேசம். அவங்ககிட்ட 16 எம்பிஸ் இருக்காங்க. மோடி கவர்மெண்ட்டுக்கு அன்லைக் மோடி 1.0 and 2.0 இந்த தடவை தனி மெஜாரிட்டி இல்லை. 272 இஸ் தி மேஜிக் மார்க். பிஜேபிக்கு 240 தான் இருக்குது. தெலுங்கு தேசத்தோட 16, நிதிஷோட 12, 28, 268 ப்ளஸ் சிவசேனாதி இதெல்லாம் சேர்த்து தான் 293 வருது. நாயுடு மட்டும் இதை, தெலுங்கு தேசம் மட்டும் இதை ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணியிருந்ததுன்னா இந்த அட்வென்ச்சரையே இவங்களால் பண்ணியிருக்க முடியாது. ஏன் நாயுடு அமைதியாக இருக்கார்? ஏன்னா இத்தனைக்கும் ஆந்திர பிரதேஷும் இதால் பாதிக்கப்படுது. சதர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாமே தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ் 5 மாநிலங்கள். இதில் 5 மாநிலங்களும் பாதிக்கப்பட போகுது. ஏன்னா பாப்புலேஷன் கண்ட்ரோலில் பிரமாதமாக நம்ம செஞ்சுருக்கோம். இந்த கவர்மெண்ட் தெலுங்கு தேசத்தோட சப்போர்ட்டில் தான் நிற்குது. 16 எம்பிஸ் சப்போர்ட்டில் தான் நிற்குது. அவர் நாயுடோட ஆம்பிகுட்டி தான் வந்து இதில் இந்த சிக்கலுக்கு காரணம். இன்ஃபேக்ட் நாயுடு இன்றைக்கி நைட்டு, ஏன் நாளை காலையில் அப்ஜெக்ட் பண்ணால் கூட கவர்மெண்ட் வித்ரா பண்ணிடும், போக முடியாது, இதை தொடர்ந்து மசோதாவை அறிமுகப்படுத்தவே முடியாது. நாயுடு ரொம்ப அடங்கி போகிறதுக்கு காரணம் ஆந்திர பிரதேஷோட நிதிநிலை படுமோசமாக இருக்குது. டே டு டே சர்வேவிலுக்கு கவர்மெண்ட் வந்து மத்திய அரசாங்கத்தோட ஃபண்டிங் எதிர்பார்த்துருக்குது. ரெண்டாவது அவங்களுக்கு புதிய தலைநகரம் கட்டுறதுக்கெல்லாம் பெரிய அளவில் ஃபண்டிங் தேவைப்படுது. பட் ஸ்டில் ஏன் இதில் நாயுடு இந்த விஷயத்தில், எல்லா விஷயத்துலையும் அடங்கி போகிற நாயுடு மோடி கிட்ட இந்த விஷயத்துலையுமா அடங்கி போன்ற ஒரு பெரிய கொஸ்டின் வருது. ஒன்று. ரெண்டாவது முக்கியமான விஷயம், சமாஜ்வாதி கட்சிக்கு 37 எம்பிஸ் இருக்காங்க. அவங்க இதில் முடிவு எடுக்காமல் இருக்காங்க. இந்த சமாஜ்வாதி பார்ட்டி which has 37 MPs has not yet taken a clear position. Speaking to reporters in Sultanpur, party chief Akhilesh Yadav termed the move distraction tactics. இது வந்து ஒரு கவனத்தை திசை திருப்பக்கூடிய நடவடிக்கைன்னு அப்படி சாஃப்டாக சொல்லிட்டு போகிறார். அண்ட் அக்யூஸ் த கவர்மெண்ட் ஆஃப் புஷிங் தி எக்ஸசைஸ் வித்தவுட் கன்சல்டேஷன். ஹவு கேன் யூ ஹேவ் டீலிமிட்டேஷன் வித்தவுட் ஃபர்ஸ்ட் ஹேவிங் எ சென்சஸ்? சென்சஸ் இல்லாமல் நீ எப்படி டீலிமிட்டேஷன் பண்ண போகிறோம்? சார் ஒரு நிமிஷம், இப்போ நம்ம எதிர்கட்சிகளோட ரியாக்ஷன் நம்ம பேசுவோம். ஃபர்ஸ்ட் டீலிமிட்டேஷன் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிப்போம். இப்போ எனக்கு என்னவோ இந்த உமன்ஸ் ரிசர்வேஷனையும் டீலிமிட்டேஷனையும் சேர்த்து வச்சு பார்க்கறது ஒரு பெரிய தவறு தான். ரெண்டும் ஒண்ணுக்கு ஒன்று தொடர்பு இல்லாத ஒரு விஷயம். அதை நான் அஃப்கோர்ஸ் ஏத்துக்கிறேன். ஆனா டீலிமிட்டேஷனை பார்க்கும்போது எனக்கு என்னமோ பெரிய சிக்கல் இருக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா இப்போ டோட்டலா இப்போ 543 சீட்ஸ் இருக்கு. அதை ஃப்ரீஸ் பண்ணி அதுக்குள்ள நாங்க டீலிமிட்டேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம்னா பிரச்சனை வரும். அப்ப தமிழ்நாட்டுக்கு சீட்ஸ் கம்மியாகும், நார்த்துக்கு சீட்ஸ் அதிகமாகும், அந்த விஷயம் நடக்கும். இப்போ என்ன பண்றாங்கன்னா 50% சீட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. 50% ப்ரொபோஷனலாக எல்லாத்துக்கும் ஈக்குவலாக இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ தமிழ்நாட்டுக்கும் சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், 50% இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி தான் யூபிக்கும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது அந்த பொலிட்டிக்கல் பேலன்ஸ் எங்கேயுமே ஷிஃப்ட் பண்ணாது. ரொம்ப தவறான பார்வை இது. மேம்போக்காக பார்க்கும்போது நல்ல வேலை நீங்கள் இந்த கேள்வியை கேட்டீங்க. இதில் இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரச்சனையே வந்து உங்களுக்கு எதில் வருதுன்னா, நீங்கள் ரொம்ப ரொம்ப பேர்ட்ஸ் வியூவில் பார்க்கும்போது இதில் என்ன இருக்குது, ப்ரொபோஷனலாக போயிடுதுன்றீங்க. இல்லை, ஆக்சுவலாக இப்போ வெறும் 50% அப்படியே போய்டுன்றது கிடையாது. ஆக்சுவலாக அதாவது எல்லாருக்கும் எக்ஸிஸ்டிங்காக இருக்கிறதுல 50% ப்ரொபோஷன். அதில் பிரச்சனை வருது என்னன்னு கேட்டிங்கன்னா, பர்சன்டேஜ் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரப்போசல்ஸ் எல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இஃப் தீஸ் ப்ரப்போசல்ஸ் ஆர்
enacted, the Hindi heartland states will see their share of Lok Sabha seats from 38.1% to 43.1%. Hindi heartland. Hindi heartland யூபி, எம்பி, மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், பீகார், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் எல்லாம் சேர்த்து இப்போ 38% இருக்கிறது 38.1ன்றது 43.1 ஆகுது. சதர்ன் ஸ்டேட்ஸ் வந்து will see their seats shrink from 24.3% to 20.1%. இதில் நீங்கள் இன்னொன்று கவனிக்கணும். அதாவது இது சீட்ஸ் வைஸே சொல்லிடலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யூபி எடுத்திங்கன்னா உத்தரப்பிரதேஷ் வில் கெயின் 58 சீட்ஸ் ஓவர் இட்ஸ் கரண்ட் 80. இப்போ 80 இருக்குது அவங்களுக்கு வந்து 58 சீட்டுனா எவ்வளோ ஆகுது? கிட்டத்தட்ட 138 சீட். யூபிக்கு வந்து 80லேருந்து ஃப்ரம் 80 to 138. எனக்கு ஒரு சின்ன டவுட். இப்போ யூபிக்கு 80 சீட் இருக்குல்ல, ஆமாம், 50% இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா 120 தானே வரணும்? இல்லை, அதுதான் அதில் வெறும்னே அப்படி கிடையாது. அது வந்து உங்களுக்கு மற்ற ஃபார்முலாஸும் உள்ளே வருது. யூபி ஷேர் ஆஃப் லோக்சபா வில் ரைஸ் ஃப்ரம் 14.73 to 16.24, while கேரளா வில் shrink from 3.68 to 2.7%. இப்போ அதான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா யூபியோட ஸ்ட்ரென்த் வந்து 80லேருந்து 58 கூடுனா ஃப்ரம் 80 to 138. கேரளா வில் கெயின் ஒன்லி 3, that is from 20 to 23. தமிழ்நாடு வந்து எவ்வளோ போகுதுன்னு கேட்டிங்கன்னா from 39 to தமிழ்நாடு from 39 to 50. மகாராஷ்டிரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 48 to 78. பீகார் வில் மூவ் ஃப்ரம் 40 exactly 40 now to 78. அதாவது பாப்புலேஷன் வைஸ் நீங்கள் கொண்டு போகும்போது எக்ஸாக்ட் 50%ன்றது மட்டும் கிடையாது, அதை தாண்டி போகுது உங்களுக்கு. இல்லை, எனக்கு என்னமோ இவங்க என்ன இப்போ நமக்கு எக்ஸாக்டாக அந்த பில் என்னன்னு தெரியாது. ஸோ நிறைய அசம்ஷன்ஸ் இருக்கு. இல்லை கேப்ரியல், இல்லை இப்போ ஆக்சுவலாக நம்மகிட்ட பில் என்னன்னு நமக்கு தெரியாது. நம்ம பில்ல நம்ம ரிப்போர்ட்ஸை பேஸ் பண்ணி நம்ம பேசிட்டு நேச்சுரலி நான் என்ன நினைக்கிறேன்னா இவங்க என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா இன்னும் வேற சில ஃபார்முலாஸ் வந்து வேற நம்பர்ஸையும் சஜஸ்ட் பண்றாங்க. எக்ஸாக்டா 50% இன்க்ரீஸ் பண்ற மாதிரியும் காட்டுறாங்க. இல்ல, அதுதான் இன்னைக்கு சிதம்பரம் பிரஸ் மீட்ல என்ன சொல்றாருன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து 39-14 புதுச்சேரியோட சேர்த்து வச்சா 40 to 16 போகுது. ஆனா ஆக்சுவல் நம்மளோட ஃபிகர் வந்து 46 தான்றாரு. இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து இன்னொரு ரேட்டாக பார்த்து 58 வரும் தமிழ்நாட்டுக்குன்னு பார்த்தேன். 50% இல்லை. இதில் வந்து உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு மோடி கவர்மெண்ட் இதில் அக்கறை காட்டுது அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து பொலிட்டிக்கல் ஆம்பிகுட்டிஸ், பொலிட்டிக்கல் எப்படி சொல்கிறது, இப்போ கன்னிங்னஸ் இல்லாமல் அதை செய்வதற்கான வாய்ப்புகள் குறைவு. அதாவது இதை நீங்கள் வந்து சாதாரணமாக கடந்து போக வேணாம். பாப்புலேஷன் வைஸ் நீங்கள் வந்து இதை கொண்டு போகிறீங்கன்னா அஃப்கோர்ஸ் அதுதான் அதில் இருக்க சிக்கலை. வேறு எந்த மாதிரி பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ நீங்கள் வந்து அன்டியூ அட்வான்டேஜ் அவங்களுக்கு ஏறுது. இப்போ நீங்கள் 40 சீட்னு வச்சுக்கோங்க புதுச்சேரியோட சேர்த்து. 40லேருந்து நமக்கு 50 ஆகிறதுக்கும் 80லேருந்து உங்களுக்கு வந்து 140 ஆகிறதுக்கும் வித்தியாசம். ஈவன் இஃப் இட் இஸ் 60ன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து 40லேருந்து 60 ஆகுது. வேற அவங்களுக்கு வந்து இப்போ 80லேருந்து 140 ஆகுது அல்லது 120 ஆகுதுன்னு நீங்கள் வச்சுக்கிட்டா கூட கன்சர்வேட்டிவ் அதில் பிரச்சனையே இல்லை சார். அப்படி ஆச்சுன்னா ஒரு பிரச்சனையுமே இல்லை. இப்போ நமக்கு 40லேருந்து 60 ஆகுது, அவங்களுக்கு 80லேருந்து 120 ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிரச்சனையுமே இல்லை. எப்படி ஈவனா 50% இன்க்ரீஸ் ஆகும். ஈவன் 50% பண்ண அப்போ நமக்கு ரெப்ரசன்டேஷன் கம்மியாகுது. ஓவரால் பர்சன்டேஜ் ஈக்குவலாக தான் இருக்கும். இல்லை கேப்ரியல், இப்போ ஒரு 100-200 ஆகுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பர்சன்டேஜ் ஈக்குவலாக தான் இருக்கும். ஷேர் இது பர்சன்டேஜ் மட்டுமே வச்சு பார்க்க முடியாதுன்ற நான். இதில் இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸுன்றது வந்து இப்போ இது எங்கே வந்து முடியுதுன்னா இந்த 71ல் ஃபேமிலி பிளானிங்கை நம்ம வந்து அக்ரெசிவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாலிசிஸை கொண்டு வராங்க. இந்த 50 வருஷத்தில் அதை பிரமாதமாக இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டேட்ஸ் ஆர் பனிஷ்ட். வேற பாப்புலேஷன் கண்ட்ரோலே பண்ணாத ஸ்டேட்ஸ் வேர் ரிவார்டட். இப்போ நீங்கள் எல்லாம் சேர்த்து அவங்களுக்கு பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து 400 சீட்ஸுக்கு மேலே அவங்களுக்கு போதும். உங்களுக்கு மற்ற ஸ்டேட்ஸுக்கு வந்து அது குறையுது. எனவே இதில் வந்து ஆம்பிகுட்டிஸ் இருக்குது, டிபேட் பண்ணணும்னு நான் ஒத்துக்கிறேன் நான். பட் இது பொலிட்டிக்கலாக கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஏன் இப்போ பண்ணுறாரு மோடி, அதுக்குள்ளே போகலாம். கண்டிப்பாக அதையும் நம்ம பேசுவோம். இப்போ ஜஸ்ட் புரிதலுக்காக கேட்குறேன். இப்போ நாளைக்கு தான் பில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் துப்பாக்கி வெளில எடுக்கலாம்ல. அதுக்கு முன்னாடியே ஏன் அவசரப்படல? இல்லை, அது அப்படி பண்ண முடியாது. தேர் இஸ் அ கிளியர் டேஞ்சர் இன் இட். நீங்கள் இவங்களை குறைச்சி மதிப்பிடாதீங்க. ஓகே, ஏன்னா இவங்க வந்து திஸ் இஸ் அ ஷேம்லெஸ் கவர்மெண்ட், திஸ் இஸ் அ ப்ரூட்டல் கவர்மெண்ட், எந்த நாம்ஸும் இல்லாத ஒரு மோசமான கவர்மெண்ட் இது. ஏன்னா த வே இன் விச் தே இம்ப்ளிமெண்டட் டீலிமிட்டேஷன், த வே இன் விச் தே இன்ட்ரடியூஸ்ட் தி லாக்டவுன், அதெல்லாம் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா இது வந்து சுதந்திர இந்தியா வரலாறுலேயே இந்த மாதிரி ஒரு கொடூரமான அரசு எதுவுமே கிடையாது. அதனால் அதில் எந்த விதமான ஆம்பிகுட்டிக்கு சந்தேகத்துக்கும் உங்களுக்கு இடமே வேணாம். திஸ் இஸ் அ டேஞ்சரஸ் எக்ஸசைஸ் த கவர்மெண்ட் இஸ் டூயிங். முதல்ல கன்சல்டேஷன் ப்ராசஸே இல்லைங்க. கன்சல்டேஷன் வேணும் இல்லைங்களா? ரைட். அதை வந்து அவங்கள சப்போர்ட் பண்ணுற பார்ட்டி சொல்லுது. ஒன் பொலிட்டிக்கல் பார்ட்டி கேன் கம்ப்ளீட்லி ஸ்டாப் திஸ். தெலுங்கு தேசம் அவனோட சப்போர்ட்டில் தான் இந்த கவர்மெண்ட் நிற்குது.
அந்த 16 பேர் இல்லாமல் இவங்க கவர்மெண்ட்டை ஓட்ட முடியும்னா கூட வந்து அதெல்லாம் ரொம்ப நெக் இருக்கும். அதனால் பயந்துருவாங்க, இறங்கிடுவாங்க. நிதிஷை மொத்தமாக விலைக்கு வாங்கிட்டாங்க. மோரார்லெஸ் அது வந்து நார்தர்ன் ஸ்டேட், ஹிந்தி ஹார்ட்லேண்ட். த ஸ்டேட் விச் இஸ் கோயிங் டு பி அஃபெக்டட் வந்து கண்டிப்பாக ஆந்திர பிரதேஷ். அந்த ஸ்டேட்டோட எம்பிஸ் ப்ரிடாமினெட்லி இட்ஸ் ஸ்டேட் பொலிட்டிக்கல் பார்ட்டி, ரீஜனல் பார்ட்டி. அவங்க சப்போர்ட்டில் தான் இந்த கவர்மெண்ட்டே நிற்குது. தென் வை தே ஆர் கீப்பிங் குவைட்? இப்போ சமாஜ்வாதி பார்ட்டி நிற்குதுன்னா அதில் இருக்க பொலிட்டிக்கல் சூட்சுமத்தை, கன்னிங்னஸை புரிஞ்சுக்கலாம். 37 எம்பி இருக்குது, யூபிக்கு வந்து சீட் ஏறுது. சமாஜ்வாதி பார்ட்டி அதை அப்போஸ் பண்ணதுன்னா பிஜேபி அண்ட் யோகி ஆதித்யநாத் வில் பிளே ஹெவோக் அடுத்த வருஷம் எலெக்ஷன். அதனால் அவனோட கம்பல்ஷன் நமக்கு புரியுது. நாயுடுக்கு என்ன கம்பல்ஷன் இருக்குது? யூஸ்வலி பாலிட்டிஷியன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும், தட் மேவரிக் கன்னிங் பாலிட்டிஷியன்ஸ் லைக் மோடி இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு கேமை, பெரிய கிம்மிக் எப்போ ஆரம்பிப்பாங்கன்னா வேறு எதுலேருந்து டைவர்ஷனரி டாக்டிக்ஸ் தான் பண்ணுவாங்க. இன்னொன்று, இந்த மிட்ஸ்ட் ஆஃப் எலெக்ஷன்ஸ் 2 ஸ்டேட் எலெக்ஷன் முடியலங்க. இந்த 2 ஸ்டேட்லையும் இட்ஸ் கோயிங் டு கிரியேட் எ ஹவோக். 2 ஸ்டேட்லையுமே பிஜேபி இஸ் டவுன் அண்ட் அண்டர். அதுவும் வெஸ்ட் பெங்கால்லேயே அது ஓரளவு இருக்காங்க, தமிழ்நாட்டில் அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. எதுக்கு கூட வர 3-4 சீட்டையும் கெடுத்துக்கிறாங்க. ஆனால் இப்போ டீலிமிட்டேஷன் இப்போ ஒரு டிபேட்டாக மாத்திர தமிழ்நாட்டில் கண்டிப்பாக பிஜேபிக்கு உதவாது, வெஸ்ட் பெங்கால் உதவும்னு நினைக்கிறீங்களா? 2 ஸ்டேட்லையுமே வந்து பிஜேபிக்கு எதிராக போகுதுங்க. அது நம்ம தமிழ்நாட்டில் கண்டிப்பாக எதிராக தான் போகும், எதிராக போகும். அது இந்த வே இன் விச் டிஎம்கே இஸ் உசர்பிங் இட். இப்போ இது வந்து பிளெஸிங் இன் டிஸ்கைஸ், திமுகவுக்கு பிளெஸிங் இன் டிஸ்கைஸ். அதாவது வந்து அப்போ ஏன் பண்ணணும்? அதை தான் நான் கேட்குறேன். டிஎம்கே இஸ் ஆல்மோஸ்ட் ஸ்நாச்டு விக்டரி ஃப்ரம் த ஜாஸ் ஆஃப் டிஃபீட்னு சொல்லலாம். அவன் வந்து இது இல்லை, காட்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஸ்டாலின். அதுவும் இன்னைக்குலேருந்து அவர் இன்னைக்கு காலையிலேருந்து நேற்றுலேருந்து ஸ்டாலினோட பிஹேவியரை பார்த்தீங்கன்னா இஸ் யூஸிங் இட் டு த ஹில்ட். தட்ஸ் அ வெரி ஷ்ரூடு, எக்ஸ்ட்ரீம்லி ஷ்ரூடு பாலிடிக்ஸ். இது வந்து அவங்களோட எல்லா ஈகோ சிஸ்டத்தையும் அவங்க ஃபைன் டியூன் பண்ணிட்டாங்க. எம்பிஸை கூப்பிட்டு பேசுகிறாங்க, எல்லா வீட்லையும் கருப்பு கொடி ஏற்றுன்றாங்க, வில் ஹிட் த ஸ்ட்ரீட்ஸ்ன்றாங்க. ஆன்டி தி எஜுகேஷன் 50s and 60s இருந்த மாதிரி வி ஆர் கோயிங் டு திஸ் ஹிட் த ஸ்ட்ரீட்ஸ்ன்றாங்க. பண்ணணும், இதில் எனக்கு மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. பட் வே இன் விச் தே ஆர் யூஸிங் இட், நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ் கூட அப்படி, இது பெங்காலில் கூட அப்படி நடக்கல, மம்தா பானர்ஜி கூட. ஸோ வை மோடி இஸ் டூயிங் திஸ் த மிஸ்ட் ஆஃப் அன் எலெக்ஷன்? இதை வந்து 29 எலெக்ஷன் முடியுது, 30 அனௌன்ஸ் பண்ணி மே ஃபர்ஸ்ட் வீக்கில் இந்த பார்லிமெண்ட் செஷனை கூட்டிடலாமே, இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சோங்க. Why they are doing it now? எனக்கு தெரிஞ்ச ஒரு 2/3 மெஜாரிட்டி கிடைக்க வாய்ப்பு இல்லை சார். 2/3 இல்ல, கொண்டு வரவும் முடியாது. அப்போ வந்து அது வந்து மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க இது விமன் ரிசர்வேஷன் சொல்லி 2/3 மெஜாரிட்டி கிடைக்காம இந்த பில் இஸ் டிஃபீட்டட்னா we tried but this opposition is against women ஒரு நெரேட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்றாங்களான்னு சந்தேகம் வருது. பட் காங்கிரஸ் and other parties, especially Sonia Gandhi, saying that we are for 2/3 reservation within the present setup. இப்போ இருக்கக்கூடிய 543 545 நீ 2/3 கொண்டு வாங்க, 1/3 கொண்டு வாங்க ரிசர்வேஷன், all the assemblies on parliament with the latest census, not with the 2011 census. இது ரெண்டையும் ஒன்றா கிளப் பண்ணி இவங்க வந்து குழப்புறாங்க. சொன்ன மாதிரி 2/3 மெஜாரிட்டி உனக்கு கிடையாது. 2/3 மெஜாரிட்டி லோக்சபாவில் இல்லாமல் எப்படி இதை பண்ண முடியும்? ஸோ எனக்கு என்னமோ அவங்க சீரியஸாக டீலிமிட்டேஷனை கொண்டு வரணுன்ற பிளானில் இருக்க மாதிரி தெரில. தென் ஃபார் வாட் தே ஆர் டூயிங் இட். விமன் ரிசர்வேஷனுக்கு எதிராக அப்போசிஷன் இருக்குன்னு தே வாண்ட் டு கிரியேட் அ சீனா, அல்லது தே கேன் கிரியேட் சம், தே கேன் டூ சம் மிஸ்சீஃப் அண்ட் பாஸ் த பில் வித் 2/3 மெஜாரிட்டின்னு ஸ்பீக்கர் சொல்லிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? வாய்ஸ் ஓட்டு இதுக்கெல்லாம் வாய்ஸ் ஓட் பண்ண முடியாது, டிவிஷன் எடுத்தாகணும் உங்களுக்கு வந்து. ஸோ 2/3 தெளிவாக சொன்ன மாதிரி வந்து 2/3 தேவை, கண்டிப்பாக 2/3 மெஜாரிட்டி இஸ் ரிக்வயர்டு. 2/3 when they don't have 2/3 போது வாட் இஸ் தி எய்ம் ஆஃப் திஸ் பில்? எப்படி பார்த்தாலும் ஆஸ் அ கான்செப்ட் உங்களுக்கு 2/3 இருந்தாலுமே திஸ் இஸ் டேஞ்சரஸ். இப்போ கடைசியாக இன்னொரு விஷயத்த டிஸ்கஸ் பண்ணிடுவோம் சார். இப்போ திமுக ஆங்கிளும் நம்ம பேச வேண்டியிருக்கு. இப்போ நீட்லாம் பயங்கரமாக பேசினாங்க, அதுக்கப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீட்டெல்லாம் விட்டாச்சு. ஆமாம், விட்டாச்சு. பெருசாக ஒன்றும் நீட்டை டச் பண்ணல. இப்போ டீலிமிட்டேஷன் அப்படின்ற அந்த இஷ்யூ இருக்குன்னு வச்சுப்போம், நாளைக்கு கொண்டு வராங்கன்னே வச்சுப்போமே, டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸை நடத்துகிறாங்கன்னே வச்சுப்போமே, திமுகனால பாஜகவை பின்வாங்க வைக்க முடியுமா? பழைய திமுகவை பார்ப்பீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறாரு, அது உங்களுக்கு வந்து அதெல்லாம் வந்து பிளேயிங் டு த கேலரிஸ். அது எலெக்ஷன் டைம் நீட்டுக்கான மாதிரி தான் இருக்கும். அதே தான், நீட்டுக்கான மாதிரியான வந்து கேஸ் பலூன் அதெல்லாம் வந்து நீங்கள் அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்க தேவையில்லை. அது எலெக்ஷன் டைமில் பாலிட்டிஷியன்ஸ் எப்படி பேசுவாங்களோ அதை தான் ஸ்டாலின் பேசுகிறாரு. பட் நார்த்தில் வந்து உங்களுக்கு வந்து இப்போ அதர் சதர்ன் ஸ்டேட்ஸ் எப்படி பிஹேவ் பண்ண போகிறாங்க, முலாயம் எப்படி யூஸ் பண்ண போகிறாரு. மை ஹன்ச் இஸ் தட் Chandrababu Naidu may save the opposition. He may influence BJP and ask it all these things to send it to a parliamentary standing committee where the matter will be shelved for some time. Send the bill to parliamentary standing committee. இது ரொம்ப அட்ராஷியஸ். இது இந்த மாதிரியான
பில்ஸை வந்து நீங்கள் வந்து எந்த விதமான டிபேட்டுமே 2 நாள் டிபேட்லாம் பத்தாது. அதுக்கு முன்னால் கன்சென்சஸ் ப்ராசஸ், அப்போசிஷனை கூப்பிட்டு பேசணும். The minimum thing you should do is calling the opposition for a discussion and then send it to a parliamentary standing committee. திடீர்னு 2 நாள் கூப்பிட்டு போட்டு அப்படி பண்ணுற இது கிடையாது. ஐ திங்க் நாயுடு கேன் சேவ் த டே ஃபார் சதர்ன் ஸ்டேட்ஸ். பட் அவர் இதில் வந்து ரொம்ப மோடி கவர்மெண்ட் எல்லா கவர்மெண்ட்லேயும் எல்லா இஷ்யூலையும் மோடி கவர்மெண்ட்டுக்கு ஜால்ரா போடுற மாதிரி இந்த இஷ்யூலையும் சந்திரபாபு நாயுடு ஜால்ரா போட்டாருன்னா இட் வில் பி இது ரொம்ப ஐ திங்க் எப்படி சொல்கிறது, இது ரொம்ப டேஞ்சரஸாக தான் டர்ன் அவுட் ஆகும். நாயுடு கேன் சேவ் த டே, பட் அவர் என்ன பண்ண போகிறாரு நமக்கு தெரியல. அது நீங்கள் சொன்ன மாதிரி அதையும் மீறி பார்லிமெண்ட்டில் இப்போ 2/3 இல்லை தோற்று போச்சு மசோதான்னு வச்சுக்கோங்க, அது மோடி கவர்மெண்ட் இல்லை எக் ஆன் இட்ஸ் ஃபேஸ். அந்த அளவுக்கு அவங்க இது வரைக்கும் எதுவுமே தோற்றது கிடையாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, நான் வந்து தே கேன் வித்ட்ரா ஆர் தே கேன் ப்ளே டு த கேலரி லைக் நாங்கள் கொண்டு வந்தோம் அப்போசிஷன் இஸ் நாட் ஹெல்பிங் அஸ். ஏன்னா அவங்க கண்டிங்காக இதோட சேர்த்து ரிசர்வேஷனையும் விமன் ரிசர்வேஷன் பில்லையும் கொண்டு வந்தாங்க. தீஸ் ஆர் ஆல் 2 different things. விமன் ரிசர்வேஷன் இஸ் வித்தின் தி பிரசன்ட் லோக்சபா அண்ட் அசம்பிளிஸில் நீ பண்ண முடியும். அதையும் ஒன்றா குழப்பும் போது சிக்கல் வருது. ஐ திங்க் த ஹோல் இஷ்யூ இஸ் இன் நாயுடுஸ் ஹேண்ட்ஸ். சார் இப்போ இது வந்து நம்ம டீலிமிட்டேஷன் இஷ்யூ இன்னும் கொஞ்சம் கூட ப்ராடராக நம்ம டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிக்கலையுமே அது காட்டுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஏன்னா பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 2051 சென்சஸ் படி பார்த்தோம்னா ஏறக்குறைய பீகாருக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரே பாப்புலேஷன் தான் இருக்குது. இப்போ பீகாரோட பாப்புலேஷன் தமிழ்நாடை விட அதிகமாயாச்சு. அப்புறம் அந்த டைமில் பார்த்தோம்னா தமிழ்நாட்டுக்கும் யூபிக்குமான டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா யூபி தமிழ்நாடை விட 2 மடங்கு அதிக பெரிய ஸ்டேட்டாக இருக்குது. இப்போ பார்த்தோம்னா ஏறக்குறைய ஒரு 3 மடங்கு பெரிய ஸ்டேட்டாக மாறி இருக்கு. ஸோ பாப்புலேஷன் பார்த்தோம்னா நார்த்தில் வந்து ஹெவியாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி பார்த்தோம்னா எல்லாருக்கும் ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் இருக்குது, ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் ஈக்குவலான ரெப்ரசன்டேஷன் இருக்கணும். இங்கே ஒரு 15 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி இருக்காங்கன்னா அங்கே 25 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி இருக்காங்க. நீங்கள் 50% இன்க்ரீஸ் பண்ணி டீலிமிட்டேஷன் பண்ணாலும் இந்த ப்ராப்ளம் இருக்கும். நான் சொன்ன இந்த ப்ராப்ளம் இருக்கும், எல்லாருக்கும் ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் இருக்காது. அப்போ ஏதோ ஒரு பாயிண்ட்ல இது வந்தே தீரும், அன்ரிசால்வ்டு இஷ்யூவாக தானே இருக்கும். அதுதான் சிக்கலே. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய டீலிமிட்டேஷனில் இருக்கக்கூடிய நியாயமான அம்சங்களை நம்ம புறந்தள்ள முடியாது. அதுதான் உங்கள் பாயிண்ட். ஆனால் நீங்கள் நியாயமா இப்போ இப்படி ஆனால் நியாயமா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கு தான் வரேன். ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் வந்து இப்போ நம்மளே கேட்டுக்கிட்டோம்னா இப்போ வந்து 15 லட்சம் பேருக்கு ஒரு எம்பின்னா 30 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி இருக்கு, ரைட்? இது சரியில்லை. எனக்கு ஒரு ஆளுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன், அவங்க 2 பேருக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன். அதான் இப்போ 30 லட்சம் பேர்ன்றது கிட்டத்தட்ட பாண்டிச்சேரியோட பாப்புலேஷன். ஆமாம். வேற உங்களுக்கு வந்து 7 லட்சம் 8 லட்சத்துக்குமே ஒரு எம்பிஸ் இருக்காங்க. அப்போ இது என்றைக்குமே அன்ரிசால்வ்டானா இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். 2001 வாஜ்பாய் கவர்மெண்ட் இதை தொடாமல் கடந்து போனதுக்கு வந்து காரணமே அது ஒரு முக்கியமான காரணம் தான். வேறு எப்படி இதை சால்வ் பண்ணுவீங்க? பாப்புலேஷன் வைஸ் இல்லாமல் வேறு எப்படி கொண்டு வருது? ஆனால் நீங்கள் தொடாமல் கடந்து போக போக ஒவ்வொரு வருஷமும் இந்த ப்ராப்ளம் உள்ளுக்குள்ள அதிகமாகிட்டே தான் போகும். அதை நீங்கள் மூடி வச்சுக்கிட்டே இருக்கீங்க. சரி, நம்ம வந்து இப்போ நான் என்ன சொல்கிறேன், இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டை நீங்கள் டச் பண்ணுறீங்க. அதை இன்றைக்கி பேச மறுக்கிறாங்க எல்லாருமே. இங்கே 10 லட்சம் பேருக்கு ஒரு எம்பின்னா 25 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி, கிட்டத்தட்ட அப்படியே 150% இல்லையா? இது இப்போ சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் வந்து 2001 இதை தொடாமல் விட்டுட்டீங்க. இப்போ நெக்ஸ்ட் 25 இயர்ஸுக்கு தொடாதீங்கன்றாங்க. இப்போ 2050 மறுபடியும் இந்த ப்ராப்ளம் வரும். எனக்கு என்ன தோணுதுன்னா இவ்வளோ நாளாக சதர்ன் ஸ்டேட்ஸ் வந்து அழுத்தம் போட்டிருக்காங்க. ஏதோ ஒரு பாயிண்ட்னா நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ் உள்ள குதிப்பாங்கன்னு எனக்கு தோணுது. எங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் வேணும்னு கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். சீரியஸ் இஷ்யூ தான் இது. பட் வாட் எவர் இட் இஸ், த மோட்டிவ் ஆஃப் திஸ் கவர்மெண்ட் இஸ் நாட் குட். ஆனால் இப்போ இப்படி பேலன்ஸ் பண்ணலாமா? ஓகே, தமிழ் சிட்டிசன்ஸுக்கு தமிழ்நாடு இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸுக்கு ஓகே தமிழ்நாடு ஓட்டர்ஸுக்கு அதிகமான ரெப்ரசன்டேஷன் கிடைக்குதுன்னு சிட்டிசன்ஸ்னா வில் பி ஹெல்ட் அண்டர் செடிஷன். இப்போ தமிழ்நாடு மக்களை பொறுத்தளவில் நமக்கு கொஞ்சம் அதிகமான ரெப்ரசன்டேஷன் இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். இண்டிவிஜுவல் சிட்டிசன் பார்க்கும்போது அதிகமான ரெப்ரசன்டேஷன் நமக்கு இருக்கு. ஆனால் இப்போ நம்ம சைடில் இருக்கக்கூடிய வாதம் என்னன்னா, அதுக்கு ஏற்ற மாதிரியான ஃபினான்ஷியல் கான்ட்ரிபியூஷன் இங்கிருந்து வருது. உங்களுக்கு பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் கம்மியாக இருந்தாலும் நாங்கள் அதிகமான ஃபினான்ஷியல் கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறோம், உங்களுக்கு உங்கள் பாப்புலேஷனை விட அதிகமாக நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ எனக்கு இந்த ஆஸ்பெக்டில் வந்து அது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு மாறும். அதை வச்சு நம்ம சொல்லக்கூடாது, பாப்புலேஷனை வச்சு தான் சொல்லணும். இப்போ 80 இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூபியோட பாப்புலேஷன் இஸ் 18 crores ப்ளஸ்.
which is equal to German, France and England. 19 மேல இருக்கும் நினைக்கிறேன். 19 crores, 20 crores வச்சுக்கோங்களேன். 20 crores, almost 20 crores, which is the equal, அதாவது more than the population of France, Germany and United Kingdom. இப்போ அவங்களுக்கு 80 லோக்சபா சீட்ஸ் இருக்குது. ஆனால் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் டு ஜிடிபி எவ்வளோ, நம்மளோட கான்ட்ரிபியூஷன் டு ஜிடிபி எவ்வளோ, நேஷன்ஸ் வெல்த்துக்கான கான்ட்ரிபியூஷன் என்னென்னலாம் பார்க்கும்போது அவங்கள விட நம்ம கூடுதலாக கொடுக்குறோன்னே அப்படி தான் கொடுக்குறோன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் அப்படி இருந்தால் கூட வந்து ஆன் த பேசிஸ் ஆஃப் தட் வி கான்ட் டிமாண்ட் மோர் சீட்ஸ். இட் கேன் பி ஒன்லி ஆன் த பேசிஸ் ஆஃப் பாப்புலேஷன். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து அப்ஸ் அண்ட் டவுனில் வரும். எது எக்கனாமிக் கான்ட்ரிபியூஷன், ஃபினான்ஷியல் கான்ட்ரிபியூஷன் இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் 10 years பாப்புலேஷன் அப்படி தான் சார். இல்லை, பாப்புலேஷனாக ஸ்டெபிலைஸ் ஆகும். வேறஸ் எக்கனாமிக் க்ரைட்டீரியான்றது வந்து அப்ஸ் அண்ட் டவுனில் போகக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் உன்னை விட அதிகமாக ஜிடிபி கொடுக்குறேன், எனக்கு கூட சீட்டு வேணும்னு கேட்குறது சரியான ஆர்குமெண்ட் இல்லை. பாப்புலேஷன் தான் வந்து ஒரே இதுவாக இருக்க முடியும். ஆனால் அதில் வர சிக்கல் என்னென்னா 50 years பிஃபோர் பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணணும்னு ஸ்டெப்ஸ் எடுத்தப்போ சக்ஸஸிவாக கண்ட்ரோல் பண்ண ஸ்டேட்ஸை நீ பனிஷ் பண்ணிவிட்டு சக்ஸஸ் பண்ணாத ஸ்டேட்ஸை நீ ரிவார்டு பண்ணுறன்ற ஆர்குமெண்ட் வந்து முன்னால் நிற்குது. ஃபினான்ஷியல் கான்ட்ரிபியூஷன், ஜிடிபி கான்ட்ரிபியூஷனோட அடிப்படையில் சீட் அலோகேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கக்கூடாது எந்த ஸ்டேட்டுக்குமே. அது வந்து அதுக்கு ஹிஸ்டாரிக்கலாக பல ரீசன்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு குடும்பத்தில் வந்து நல்லா படிக்கிற பையனுக்கு அதிக முக்கியத்துவமும் படிக்காத பையனுக்கு கவனிக்காமல் சவலப்புள்ளியாக இருக்குது. அது எந்த அளவுக்கு ஒரு இன்ஜஸ்டிஸோ அந்த மாதிரியான ஒரு இன்ஜஸ்டிஸ். கரெக்ட். வந்து பணத்தை வச்சு மனுஷனை ஈக்குவேட் பண்ண முடியாது. அது ஓகே. ஆனால் இப்போ சிக்கல் என்னன்னு பார்த்தோன்னா, நீங்கள் நியாயமாக எப்படி டீலிமிட்டேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுமோ அப்படி பண்ணுறீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு சீட்ஸ் டிராஸ்டிக்காக கம்மியாகும், நார்தர்ன் ஸ்டேட்ஸுக்கு சீட்ஸ் டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். ஓவராலாக நார்த்தோட ரெப்ரஸன்டேஷன் பெரிய அளவில் இன்க்ரீஸ் ஆகும், சவுத்தோட ரெப்ரஸன்டேஷன் பெரிய அளவில் கம்மியாகும். இன்ஃபேக்ட் நான் சொல்கிறேன், தமிழ்நாடும் சரி மற்ற சதர்ன் ஸ்டேட்ஸும் சரி பெரிய ஸ்ட்ராட்டஜிக்கலாலாம் அவங்க பிளான் பண்ணிலாம் ஒன்றும் பாப்புலேஷனை கம்மியாக்குனாங்கன்னு நான் பார்க்கல. பொதுவாகவே என்ன ஆகும்னா, ஒரு எக்கானமியில் நல்ல க்ரோத் இருக்குன்னா பாப்புலேஷன் ட்ராப் ஆயிடும். ஐரோப்பிய நாடுகளில் பாப்புலேஷன் பர்த் ரேட்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இங்கேயும் எடுத்துக்கோங்க, சவுத்துக்கும் நார்த்துக்குள்ள ஒரே டிஃப்ரென்ஸ்னா இது வளர்ந்த மாநிலங்களாக இருக்குது. ஸோ பொருளாதார ரீதியாக வளர வளர இந்த பர்த் ரேட்லாம் கம்மியாக ஆரம்பிச்சிடும். அதனால இது க்ரோத்தோட ஒரு பை ப்ராடக்டாக பாப்புலேஷன் ட்ராப் ஆகுது. ஸோ அதனால இந்த டிவைடு பெருசாக இப்போ சிக்கல் தான். ஆமாம், ஒன்று லார்ஜர் பர்ஸ்பெக்டிவில் நம்ம இந்த இஷ்யூ பேசுகிறோம். ரெண்டாவது வந்து ஷார்ட்டர் பர்ஸ்பெக்டிவில் பேசும்போது வை மோடி கவர்மெண்ட் இஸ் டூயிங் இட் நவ் இன் த மிட்ஸ்ட் ஆஃப் எலெக்ஷன்ஸ். மே ஃபர்ஸ்ட் வீக் கூட இதை பண்ணியிருக்கலாம். வை ஆர் யூ டூயிங்? மூணாவது விஷயம், அவங்களுக்கு பாஸ் பண்ணுறதுக்கான இதுவே இல்லை, 2/3 இல்லை. வேறு ஏதாவது கிம்மிக் பண்ணி நீங்கள் வந்து ஏதாவது வந்து ரொம்ப சூட்சமாக ஏதாவது பண்ணி ஃப்ராடு பண்ணி வேணால் அது இவ்வளோ பெரிய பில்லெல்லாம் இப்படிலாம் பண்ணி வேணால் ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும். பட் திஸ் கவர்மெண்ட் இஸ் கேப்பபிள் ஆஃப் எனி வாட் கேன் ஒன் சே எனி நாஸ்டிக் திங்ஸ். அவ்வளோ ஈஸியாக அதை பாஸ் பண்ண முடியாது, அது நல்லாவே தெரியுது. தென் வை தேர் அட்டெம்ப்டிங் இட். 2/3 உங்களுக்கு இல்லை, லோக்சபாவில் உங்களுக்கு 2/3 இல்லை. ஐ திங்க் அந்த எண்டுக்கு அவங்க போவாங்களா, இல்லை வந்து அதுக்கு முன்னாலே தே மே ஸ்டெப் பேக் தான் எனக்கு தோணுது. நாளைக்கு பேசிட்டு அல்லது ஓட்டிங் இல்லாமல் தூக்கி போய் கமிட்டிக்கு அனுப்பிடுவாங்களா? 1 person கேன் சேவ் த டே சந்திரபாபு நாயுடு. ஆனால் அவர் சேவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆக்சுவலாக என்னன்னா சார், இப்போ சந்திரபாபு நாயுடு ரொம்ப கம்ஃபர்டபுளான பொசிஷனில் இருக்கார். பிஜேபி மாதிரியான ஒரு மிகப்பெரிய நேஷனல் பார்ட்டி அவங்ககிட்ட சிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு. அந்த ஒரு லெவரேஜை இந்த மாதிரியான ஒரு இஷ்யூக்கு அவர் லூஸ் பண்ண மாட்டார். அவருக்கும் ஒரு பார்ட்டிக்கும் இது பெரிய அட்வான்டேஜ். இப்போ ஒரு பெட்டர் டீல் கிடைக்கும் சந்திரபாபு நாயுடு, நமக்கு தெரியாது, ஆனால் அவர் கிடைச்சிட்டு இருக்கோம். பெரிய பார்ட்டியை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. அதை அவர் வந்து இஷ்யூ பேஸ்டாக சேலஞ்ச் பண்ண யோசிக்க மாட்டார்ல. அவர் ஸ்டேட்டுக்கு ஏதோ கிடைக்கும்ன்றீங்க நீங்கள்? ஸ்டேட்டு கண்டிப்பாக கிடைச்சிட்டு தான் இருக்கு. அந்த ஸ்டேட்டுக்கு நல்ல ப்ரிஃபரன்ஸ் கிடைச்சிட்டு தான் இருக்கு. இப்போ அதுக்கு யூஸ் பண்ணி பாருன்றீங்க? ஆமாம், எதுக்கு அந்த லெவரேஜை யூஸ் பண்ணி இந்தியாவை காப்பாற்றணும்னு நினைக்க போறாரு அவர்? அவருக்கும் ஆபத்து வருது. நான் சொல்றது சதர்ன் ஸ்டேட்ஸ்ல வரும்போது அவருக்கும் பாதிப்பு. அவரோட ஸ்டேட்டுக்குள்ளே ஒரு 3 ஸ்டேட்டுக்குள்ளே வந்து இன்றைக்கி சீட்ஸ் குறையுதுன்னும் போது இப்போ இன்றைக்கி எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட் சதர்ன் ஸ்டேட்ஸுக்குமே இருக்கக்கூடிய ப்ராப்ளம் அதான உங்களுக்கு வந்து இது இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன ப்ராப்ளம்? இன்றைக்கி மோடியோட ரோட் ஷோ போகிறாரு, டிஎம்கே வச்சு வாங்குவாங்கன்னு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாநிலத்தை காவு கொடுத்துட்டு நீ மோடியோட ஊர் சுற்றின்னு இருக்காங்க. ஏன்னா இந்த இஷ்யூவை வந்து டிஎம்கே ஸ்டெப் அப் பண்ணும்போது, அதுவும் எலெக்ஷன் டைமில் 5 நாளில் 6 நாளில் ஓட்டிங் இருக்கும்போது எடப்பாடி வில் பி புஷ் பேக் டு த வால். இப்போ இதே தான் நாயுடுக்கும் அங்கே நடக்கும். நாயுடு வந்து இதை யூஸ் பண்ணி வேஸ்ட் பண்ணுவாரன்னோ, அவருக்கு பொலிட்டிக்கல் கம்பல்ஷன்ஸ் அவர் ஸ்டேட்லேயும் இருக்கும். அவங்களோட எம்பிஸோட எண்ணிக்கையும் வந்து மற்ற ஸ்டேட்ஸோட கம்பேர் பண்ணும்போது வந்து கண்டிப்பாக அது தட் வில் பி ஆல்சோ அஃபெக்டட். ஸோ நான் இன்னமும் ஃபீல் பண்ணுறது நாயுடு கேன் டூ சம்திங். பட் இது ஏன் என்னோட ஒரே பாயிண்ட் என்னென்னா வந்து மோர் தேன் த அவுட்கம் ஆஃப் த பில்,
அது பாஸ் ஆகலாம் பாஸ் ஆகாமல் போகலாம். பட் வை அட் த மிட்ஸ்ட் ஆஃப் எலெக்ஷன் மோடி இஸ் டூயிங் இட்? பாலிட்டிஷியன்ஸ் வந்து ஏதோ ஒரு இஷ்யூலேருந்து டைவர்ட் பண்ணுறதுக்கு தான் இதை செய்வாங்க. அது என்ன இஷ்யூ? வை மோடி இஸ் டூயிங் இட்? ஒன்லோ டைவர்ஷனாக இருக்கணும், இல்லைன்னா அது ஒரு ட்ரிக் கையில் இருக்கணும். அதான் என்ன ட்ரிக்? பில்லை பாஸ் பண்ணுறது. பில்லை பாஸ் பண்ணுறதுக்கு ஏதோ ட்ரிக்கு கையில் இருக்குன்னா, பில்லை நீ பாஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபைன். இது வந்து இப்போ 29 இம்மிடியேட்டாக டீலிமிட்டேஷன் கமிஷனை போடணும். தென் 29 வந்து 2011 சென்சஸில் டீலிமிட்டேஷனை போட்டுட்டு நீங்கள் வந்து லோக்சபா எலெக்ஷன் 80-85 சீட்ஸை வச்சு 850 சீட்ஸுக்கு போகிறீங்கன்னா அன்ஃபோர்ஸின் கான்சிக்வன்சஸ் மே ஏற. ரொம்ப நன்றி சார், அருமையான ஒரு பேட்டிக்கு ரொம்ப நன்றி.